உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இன்றும் போராட்டம் நடக்கிறது. நேற்று ஓமலூரில் நடத்தியிருக்கிறோம். அதற்கு முதல் நாள் ராமேஸ்வரத்தில் அந்த போராட்டங்களை தொடர்ந்து நான் நடத்தி வந்தேன். அந்த அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை அமைச்சரத்திற்கும் கவனத்திற்கு கொண்டு சென்றேன். ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பானம் ஒன்றும் தந்திருந்தேன். அதற்கு பதிலளிக்கின்ற வகையில் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களும் அந்த கவன ஈர்ப்பை தந்திருந்தார்கள். இன்றைக்கு இதற்கு பதிலளித்த மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த புள்ளி விவரங்களை எடுத்து, அதாவது 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாநகர பகுதிகளிலே சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது, ஆனால் இந்த சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு ராப்பகல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டங்களை சந்தித்து 48 சுங்கச்சாவடிகளையும் 10 ஆண்டுகளில் தொடர் செப்டம்பர் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலே முற்றுகையிட்டு அதற்கான பல வழக்குகளை நானும் என் கட்சி தோழர்களும் சந்தித்திருக்கிறோம். அதற்கு ஒரு சிறு ஆறுதல் அளிக்கின்ற வகையில் மாநகர எல்லைக்குள் இருக்கிற இந்த 5 சுங்கச்சாவடிகளும் உடனடியாக அகற்றப்படுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அந்த கட்டணத்தை வசூல் செய்வதை தற்போது நிறுத்தியிருக்கிறோம் என்று சொல்லி விரைவில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த சுங்கச்சாவடிகளை குறைப்பதற்கு, கேரளாவில் இருக்கிறது மொத்தம் 4 சுங்கச்சாவடி தான். இந்தியாவில் இருக்கிற சுங்கச்சாவடிகளில் 4இல் சரிபாதிக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் இருக்கிற மாநிலம் தமிழகம். 48 சுங்கச்சாவடி தற்போது இயங்குகிறது. இது இல்லாமல் கூடுதலாக 10 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கடலூர் டு விருத்தாச்சலம் சாலையில் 2 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் சாலையில் ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வசூல் கட்டணத்தை வசூல் செய்வதற்கு தொடங்க இருக்கிறார்கள். இந்த சூழலை எல்லாம் நம்முடைய தமிழக அரசுக்கு கொண்டு வந்த பிறகு அதை கனிவோடு பரிசீலித்து இந்த 48 சுங்க கட்டண சாலைகளில் இருக்கிற சுங்கச்சாவடிகளை குறைப்பதற்கும் இந்த மாநகர எல்லைக்குள் வருகின்ற 5 சுங்கச்சாவடிகளை அகற்றுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். உடனடியாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்படும். மத்திய அரசை சந்தித்து இதை வலியுறுத்தப்படும் என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு பத்திரிகையாளர்கள், காவல்துறை நண்பர்கள், நீதியரசர்கள், அரசியல்வாதிகள், ஆம்புலன்ஸ் எல்லாருக்குமே தொந்தரவு கொடுக்கின்ற, அது குறிப்பாக குன்றர்களை, ரவுடிகளை வைத்துக்கொண்டு அராஜக வசூல் செய்கின்ற இந்த சுங்கச்சாவடிகள் அனைத்தும் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோள். அதை இன்றைக்கு அரசு முதல் கட்டமாக இந்த நடவடிக்கை செய்திருக்கிறது. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, இன்னொன்று தமிழ்நாட்டினுடைய லாரி அசோசியேஷன் அவங்க சொல்கிறாங்க, இந்த சுங்க கட்டணத்தை நாங்கள் மொத்தமாக கட்டிடுறோம், தயவு செய்து நீங்கள் இந்த சுங்கச்சாவடிகளை அகற்றுங்க, இது எங்களுக்கு டீசல் செலவாகுது, 2வது டயர் தேய்மானங்கள், வண்டி நிறுத்தங்கள், இதனால் நிறைய சிரமங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்கிறார்கள். ஆக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு அவர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களுக்கும் இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக ஒரு வேண்டுகோள், நம்முடைய தமிழ்நாடு லாரி உரிமையாளர்களை அழைத்து பேசி அவர்கள் கட்ட முன்வருகின்ற தொகையை செலுத்தி இந்த சுங்கச்சாவடிகள் 48ஐயும் தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும். கூடுதலாக வசூலிக்க தயாராகி கொண்டிருக்கிற சுங்கச்சாவடிகளையும் தமிழ்நாட்டில் அமையப்பெற விடாமல் தடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து இந்த சுங்கச்சாவடிகள் 5 அகற்றப்படும், 48 சுங்கச்சாவடிகள் இனி குறைக்கப்படும் என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகளுக்கும், இதற்காக நான் மட்டும் சிறை செல்லவில்லை, என் கட்சியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான தோழர்கள் சிறை சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறி இறங்கி வருகிறோம். ஆதலால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க 2 அறிவிப்புகளையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்று இந்த செய்திகளை, இந்த போராட்டங்களை ஊடகங்களில் தொடர்ச்சியாக வெளியிட்டு விவாதங்களிலே என்னை அழைத்து, நேருக்கு நேர் நிகழ்ச்சிகளில் அழைத்து, இது ஒரு மக்கள் இன்றைக்கு இந்த அறிவிப்பை வெளியிடுகின்ற போது ஒட்டுமொத்த அவையே கைத்தட்டி அனைத்து உறுப்பினர்களும் வரவேற்றார்கள். அந்த அளவுக்கு ஆழமான ரணங்களையும் வடுக்களையும் இந்த சுங்கச்சாவடி தமிழக மக்கள் மனங்களிலே ஏற்படுத்தியிருக்கிறது.